என்னம்மா நைட்ல நீங்க மாத்திரம் தனியா வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை தம்பி கூட வரல? அனி மாமா, நீங்க நினைச்சீங்க இதோ அனிதாவே வந்துட்டு இருக்கா. அப்படியா? அனிதா வா. அப்பாடா, இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நல்லா காத்து வருது. அப்பா வாமா, எப்படி இருக்க? அழைச்சு போயிட்ட. இல்லையே 100 ஐஸ். அனிதா, நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளை பின்னாடி வராரா? என்னம்மா இது? பொண்ணு கல்யாணம் ஆகி போய் அம்மா வீட்டுக்கு வரணும்னா புருஷனோட தான் வரணுமா? யாருமா உனக்கு சொன்னது? அப்போ அர்ஜுன் கூட வரலையா? நீ தனியாவா வந்திருக்க? இல்லம்மா, ஆட்டோ டிரைவர் கூட தான் வந்தேன். வாய் மூடு, உனக்கு விளையாட்டு தானே அதிகமா போச்சு. ஏமா வந்து வராதமா கேள்வி கேட்டு தொலைக்கிறவள? அம்மா, எங்க மாமியார் வீட்ல கரண்ட் கட்டு. அந்த ஏரியாவுக்கு நாளைக்கு தான் கரண்ட் வருதா. ஏற்கனவே கொசுக்கடி, இதுல கரண்ட் வேற இல்லனா நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, அந்த ரூம்ல போய் ஏசி போட்டுக்கிட்டு படுத்துங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. அப்பா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேனே. என்னங்க, கொஞ்ச நேரம் உங்க உபசரிப்பெல்லாம் நிறுத்துங்க. ஏண்டி, நீ இங்க வந்ததை உன் புருஷன் கிட்ட சொன்னியா? அவர் இன்னும் ஃபேக்டரியில இருந்து வரல, அப்புறம் எப்படி சொல்றது? உன் மாமனார் மாமியார் கிட்டயாவது சொன்னியா? அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா ஒரு விஷயம், அங்க இவ்ளோ கேள்வியே இல்ல. ஹலோ ஹலோ. இரு, உன் சிஸ்டர்ட்டே பேசு. ஹலோ அக்கா, நான் பாலகிருஷ்ணன் பேசுறேன். என்ன தம்பி? அனிதா வந்துட்டாளா? வந்துட்டா. நல்ல வேளை நீயே ஃபோன் பண்ணிட்ட. நானே ஃபோன் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ ஏதாவது தப்பு பண்ணாளா? சிச்சி, எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. இங்கே பவர் கட் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணதுக்கு இப்போதைக்கு வராதுன்னு சொன்னாங்க. ஒரு ஃபேன் கூட இல்லாமல் அனிதா எப்படி இங்கே படுப்பா? அதனால் நான் தான் அங்கே அமுச்சு வச்சேன். அர்ஜுன் வந்துட்டானா? இல்லைக்கா, இன்னும் வரல. நாளைக்கு காலையில் அவளை பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். சரிக்கா. என்ன என்கொயரியா? வாய மூடி. உன் மாமனார் எவ்வளவு பொறுப்பா ஃபோன் பண்ணி கேக்குறாரு. நீ ராத்திரியில வந்தது தப்பு, தனியா வந்தது தப்பு, உன் புருஷன்கிட்ட சொல்லாம வந்தது அதை விட பெரிய தப்பு. அடடடடா, ஆசையா பொண்ணு வந்திருக்கா, ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி புல்லு புல்லுன்னு பிடிச்சிக்கிறிய. அவங்க வீட்டுல பவர் கட்டு, ஒரே வேர்வை, அதுக்காக இங்க வந்திருக்கா. அது ஒரு தப்பா? நீ இன்னும் அந்த காலத்திலே இரு. எல்லா காலத்திலயும் பொண்ணுங்களுக்குன்னு பொதுவான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. நீ வாய மூடுறியா? ஐயோ, உங்க சண்டே கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கலாமா? அனிதா, போமா, உன் ரூம்ல ஏசி போட்டு நிம்மதியா இரு. அப்பா, அந்த வீட்ல எந்த வசதியுமே இல்ல, நீங்க தான் அதை ஏற்பாடு பண்ணும். எல்லாம் பண்ணி தரலாம். முதல்ல அந்த ரூம்ல போய் ஏசி போட்டுட்டு நல்லா தூங்கு. போற போக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. அர்ஜுன் பக்குவமா நடந்துக்குவான். அனிதா கிட்ட ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட அர்ஜுன் சரி பண்ணிடுவான். நீங்க கவலைப்படாம போய் படுத்து தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும். கரண்ட் போச்சா? அனிதா, அனிதா. அவ இருந்தா தானே பதில் சொல்றதுக்கு. ஏன் எங்க போயிட்டா? உள்ள போய் கேளு. அம்மா, ஏமா அனிதா எங்கம்மா போயிட்டா? அது ஒன்றும் இல்லைப்பா, கரண்ட் கட் ஆயிடுச்சா, காற்று வேற இல்லை, பாவம் அவ
ஏசியில் தூங்கின பொண்ணு. அதனால நான் தான் அனிதாவை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஏண்டி இப்படி பச்சை புழுகா புழுகுற? இந்த பார் அர்ஜுன், உங்க அம்மா மட்டும் இல்ல, நானு அவ 2 பேரும் சேர்ந்து தான் அனுப்பிச்சு வச்சோம். ஐயோ அர்ஜுன், உங்க அம்மா அப்பா 2 பேருமே போய் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி தடுத்தும் கேட்காம உன் பொண்டாட்டி ஆட்டோ பிடிச்சிட்டு போறேன்னு கிளம்பி போயிட்டா. ஏன் லட்சுமி, போன ஒரு போனாவது பண்ணாளா? ரேடியோ ஆண்டாளம்மா, உங்க ஒலிபரப்பை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த பாருப்பா, அந்த பொண்ணு படுற கஷ்டம் தாங்க முடியாம நாங்க தான் அவளை அனுப்பிச்சு வச்சோம். அப்பா அர்ஜுன், அவ உனக்கும் ஃபோன் பண்ணலையா? அம்மா, வந்த வேலை முடிஞ்சதில்ல, கொஞ்சம் போங்களேன். எனக்கு என்ன வந்தது? பகல்லே போய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா விளக்கு வச்சு கூட போய் சொல்றீங்க. குடும்பம் விளங்காதுன்னு வாங்க. அதான் நான் சொன்னேன், போங்க. அர்ஜுன், உனக்கு இந்த ஆண்டாளம்மாவை பத்தி நல்லா தெரியும். அந்த அம்மா ஒரு சேலை கட்டின நாரதர். அந்த அம்மா சொல்றது எதையும் எடுத்துக்காத. அப்பா, எனக்கு அனிதாவை பத்தி தெரியாதா? நீங்களும் அம்மாவும் சேர்ந்து உங்க மருமகளை காப்பாற்ற பார்க்குறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இங்க என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லட்டுமா? கரண்ட் போயிருக்கோம். உடனே மாமா வீட்டு மகராணி இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு கிளம்பி போயிட்டே இருந்திருப்பா. உங்களால அதட்டவும் முடியல, தடுக்கவும் முடியல. அப்படிதானே? இப்ப எங்க அவ திரும்பி வந்தா நான் அவளை திட்டுவணும்னு பயந்து சப்பக்கட்டு கட்டுறீங்க. விடுங்கப்பா, உங்க மேல எந்த தப்பும் இல்லை. அப்பா, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ ஏற்கனவே ரொம்ப அங்காரமா இருக்கா. அவளுக்கு இந்த வீடே பிடிக்கலப்பா. ஆனா வேற வழி இல்ல. இந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வீட்டுல வாழ்ந்த மாதிரி வாழணும்னா தயவு செய்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா. இப்ப அவ செஞ்சது தப்புன்னு உங்க மனசுல படுது இல்ல? அப்ப கண்டிங்க. ஏப்பா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நம்மள அந்த கொசு கட்டி தாங்கலையா? அவ உடம்பு மட்டும் நான் தங்கத்துல செஞ்சிருக்கு. அது இல்லடா. ஏமா, வீடு உள்ளூர்ல இருக்க கிளம்பி போயிட்டா. இதே வெளியூரா இருந்தா போயிருப்பாளா? அப்படிலாம் அனுப்புவோமா? ஏதோ இந்த ஊர்ல இருக்கிறதுனால தான் நாங்களே அனுப்பி வச்சோம். சும்மா உங்க மருமகளுக்காக பேசிட்டு இருக்காதீங்க. போதும், அவளுக்கு வக்காலத்து வாங்கினதெல்லாம் வரட்டும். நானே அவகிட்ட பேசிக்கிறேன். டேய், இத சாக்கா வச்சு பெரிய சண்டை கண்டு இழுத்து விட்டுறாதடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதப்பா, விடுங்க. டேய், சாப்பாடு எடுத்து வைங்க, வரேன். மகன் கௌரவம் பார்க்குறான், மருமகளோ பிடிவாதமாக இருக்கான். எப்படித்தான் இந்த வண்டி ஓட போகுது? இந்தாங்க. அனிதா எந்திரிச்சிட்டாளா? அவ எங்க எந்திரிச்சா? நான் தான் அவளை எழுப்பினேன். சரி, அவளை திட்டாம சுமூகமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வை. அவ பண்ணது தப்பு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்கு. அதுக்குள்ள புருஷன்கிட்ட கூட சொல்லாம ராத்திரியில தனியா வந்திருக்கா. என்ன தைரியம்? பொண்ணு வளப்ப பத்தி என்ன சொல்லுவாங்க? என் தம்பியை விடுங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன நினைப்பாங்க? விடு ராஜேஸ்வரி, நம்ம பொண்ணு தப்பே பண்ணாலும் 4 வாட்டி நீ உறக்க கத்தினா சம்பந்தி வீட்டுக்கு அது இலக்கரமா போயிடும். நம்ம குழந்தைகளே நாமளே விட்டு கொடுத்து கூடாது. அப்படியா? இது உங்க பொண்ணுக்கு மட்டும்தானா, இல்ல நம்ம பசங்க எல்லாருக்கும் பொருந்துமா? நீ எங்க வரேன்னு எனக்கு புரியுது. இந்த பாரு, இப்ப நான் சொன்னது என் பேச்சு யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். நாம இப்ப பேசுறது அனிதாவை பத்தி மட்டும்தான். மற்றவங்க பேச்சு இங்க தேவையில்லை. இப்படியே பேசி என் வாயை அடைச்சிருங்க. இத பாரு ராஜேஸ்வரி, நம்ம அனிதா இந்த வீட்டுல எல்லா சௌரியத்தோடையும் பிறந்தவ வளர்ந்தவ. அவ போன வீட்டுல அந்த சௌரியங்கள்லாம் இல்ல. அதை நாம பண்ணி கொடுத்தா அவளும் அங்க சந்தோஷமா இருப்பா, மற்றவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. என்ன செய்ய போறீங்க? சொல்றேன், நீ முதல்ல அனிதாவும் தம்பி வீட்டுக்கு அனுப்பி வை. கூட யாராவது அனுப்புறீல்ல? பெரியவனை கூட அனுப்பி வைக்கலான் இருக்கேன். குட் ஐடியா, அனுப்பு. அவனும் போய் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும். நீ அனுப்பிச்சிட்டு வா. நான் சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். அதை கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். எப்படியோ நல்லது நடந்தா சரி. நான் போய் அவங்கள அனுப்பி வைக்கிறேன்.
வாப்பா. வாங்க தம்பி வாம்மா. அனிதாவை விட்டுட்டு போலான்னு வந்தேன். அது சரி, இல்லன்னா நீயே இந்த பக்கம் எட்டி உள்ள பார்க்க வாப்பா, போற. காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல அத்தை, இன்னொரு நாள் வரேன். ஏன்டி Time காப்பியை சொல்லி இப்படி பயமுறுத்துற? எப்படி அலறான் பாரு. ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன் மாமா. சரிப்பா, வரேன் மாமா அனிதா. கேட்டதா சொல்லு. சரி மாமா. வா அனிதா. உள்ள வாம்மா. என்ன நான் சொல்லாம போயிட்டேன்னு கோவமா இருக்கீங்களா? ஐயோ கோவப்படுறதா? அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைமா. அந்த உரிமையில உங்க அப்பாக்கு மட்டும் தான் இருக்கு. ஆமா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? இன்னும் ஒரு வாரம் நிம்மதியா ஏசியில் ரெஸ்ட் எடுத்துட்டு மல்லமா வர வேண்டியதானே? இங்கதான் உனக்கு ஒரே புழுக்கமா இருக்குமே. டே அனிதா என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. எதுக்கு சின்ன விஷயத்தை போய் பெருசுப்படுத்துற? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எங்க அப்பா வீட்டுக்கு போறதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா? சுதந்திரம் இருக்கு இல்லைங்களே. இதோ பாரு அனிதா, காலம் மாறி போனாலும் பாசம், பந்தம், உறவு, பண்பாடு, பழக்க வழக்கம் இதெல்லாம் மாறி போறதில்ல. அடிப்படையில் கணவனுக்குன்னு சில மரியாதை, மனைவிக்குன்னு சில மரியாதை இருக்கு. அதை ஒருத்தர் மதிக்கணும். நீ எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். உன் கஷ்டம் தெரிஞ்சோ நான் உன்னை அனுப்பலன்னா நீயா போகலாம். சொல்லாம போறது பெரிய தப்பு இல்லைனாலும் பெரிய தப்பா வளரக்கூடிய ஒரு சின்ன தப்பு. சரிடா, அவ சின்ன பொண்ணு, போக போக புரிஞ்சுப்பா. இல்லம்மா, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க கணவனை மதிக்க தெரிஞ்ச பொண்டாட்டிக்கு தான் மதிப்பு அதிகம், மரியாதை அதிகம்னு. அனிதா, இன்னைக்கு வரைக்கும் எங்க அத்தை, அதான் உங்க அம்மா, உங்க அப்பாவுக்கு அடங்கி போறதுனால்தான் உங்க அப்பாவால் இந்த சொசைட்டியில் தலை நிமிர்ந்து வாழ முடியுது. இப்ப கூட நான் ஏன் தெரியுமா இதை உதாரணமா சொல்றேன்? ஏன்னா நீ உங்க அம்மா மாதிரி இருந்துட்டா நான் இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாரு. சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? உன்னை உள்ள போன்னு சொல்றான். போம்மா. டே அர்ஜுன், ரெடி ஆயிட்டல? ஆபீஸ் கிளம்புற வேலையை பாடுறா. என் மனைவி கிட்ட ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வரேன். நீ என்னடி பார்த்துட்டு இருக்க? டிஃபன்ற பேர்ல ஒன்று பண்ணுவே, அதை பண்ணு போ. டேய், ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. இல்ல வண்டியை நிப்பாட்டிட்டு என்கிட்ட பேச வேண்டியதா பேசு. வண்டி ஓட்டி பேசலாம். ஆனால் உங்கள் மூடு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசலான்னு பார்த்தேன். எப்படி இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். சொல்லு. அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னேன், நான் இருக்கேன், என்ன அனுப்பாதீங்கன்னு கேட்டேன். நீங்கள் தான் ஒத்துக்கவே இல்லை. என்னைக்கு? அதான் அன்றைக்கி அந்த வீட்டில் தங்கினீங்களே. அதுக்கு என்ன இப்போ? அன்றைக்கி நீங்கள் எங்கே போனீங்க? நான் உங்களை எங்கே இறக்கி விட்டேன். மேடம் என்னை போட்டு கொடை குறைஞ்சிட்டாங்க. அப்படியா? ஏன்டா இதை முதலே சொல்லலை? இப்போ தான் உங்களை பார்க்குறேன். சரி சரி, நீ என்ன சொன்ன? நான் உண்மையை சொல்லுவேன்னா? உண்மை தவிர வேறு எல்லாத்தையும் சொன்னேன். அவங்களும் உண்மை வர வழிக்க எவ்வளோ கேள்வி மேல் கேள்வி கேட்டாங்க. நான் அசரவனா உங்களை கிளப்பில் இறக்கி விட்டேன்னு போய் சொல்லிட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? அவங்க நம்பிட்ட மாதிரி தெரியலைங்க. எனக்கு என்னவோ நீங்கள் ஆஃபீஸில் தங்கின்னு சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அம்மா முடிச்சு இருக்க மாட்டே இருக்கு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னடா என்னையே நீ மிரட்டுறியா? என்னங்க உங்களை மிரட்டி நான் எங்கே போவேன்? நீங்கள் நிம்மதியாக இருந்தால் தானே நான் நல்லா இருக்க முடியும். நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற சாதாரண வேலைக்காரன். நான் உங்களை மிரட்ட முடியுமா? விஷயம் வெளியே தெரிஞ்சால் வீட்டில் பெரிய யுத்தமே வெடிக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கங்க. மேடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ என்னடா பண்ண சொல்ற? சும்மா மேடம் மேடம்னு பயமுறுத்திட்டே இருக்க.
நான் ஒதுங்கி போன்னு சொன்னாலும் ரோஹிணி கேட்க மாட்டேங்கிறா. அப்படியே அவ ஒதுங்குற நேரத்துல அபிராமி அவளை விட மாட்டேங்கிறா. வீடு வரைக்கும் வந்துட்டா. நான் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கத்தவும் முடியாம வலியும் தாங்கிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்க. அவங்க பேச ஸ்பீடை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்களும் மாட்டிக்கிட்டு என்னையும் மாட்டி விட்டுருங்க போல் இருக்க. டேய், எனக்கு தான் பிரச்சனை, உனக்கு என்ன தலையா போகுது? என்ன வேலை விட்டு அமிச்சா இந்த ஸ்டேரிங் இல்லைன்னா இன்னொரு ஸ்டேரிங்கு. ஆனால் உங்களோட நிலைமை நினைச்சா எனக்கு பயமா இருக்குங்க. எந்த கஷ்டமும் தெரியாம வளர்ந்துட்டீங்க. போதும்டா, போதும். எனக்காக நீ ஒன்னும் உருக வேண்டாம். பேசி பேசி என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ ரோட்டை பார்த்து முதல்ல வண்டியை ஓட்டு. சரிங்க. ராஜி, அபிராமி, 2 பேரும் இங்க வாங்க பார்க்கலாம். என்னங்க? வா. என்ன மாமா? என்னங்க இது போட்டோ? வீடுகளோட போட்டோ. 2 பேரும் பாருங்க, நல்லா அவசரப்படாம பாருங்க. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அதை வாங்கிடுவோம். மாளிகை மாதிரி இந்த வீடு இருக்கும்போது நமக்கு எதுக்கு புது வீடு? அத்தை, மாமா ஏதோ காரணத்தோட தான் சொல்றாங்க, அவங்களே சொல்லட்டும். கரெக்ட். இந்த வீடு நமக்கு இல்லம்மா, அனிதாவுக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்க, விலையை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். இப்ப எதுக்குங்க? இப்பதானே கல்யாணத்தை சீர்வரிசையோட ஜாம் ஜாம்னு செஞ்சிருக்கோம். அட என்னம்மா அது, அனிதா பாவம் கொசுக்கடி தாங்காம தூக்கம் கட்டு போய் இங்க வந்து நின்னது நமக்குலாம் கஷ்டமா இல்ல? அதனாலதாம்மா சகல வசதியோட இந்த வீட்டை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அனிதாவும் என்ஜாய் பண்ணுவா. அர்ஜுன் வீட்டோட அங்க ஷிஃப்ட் ஆயிட்டா. அர்ஜுன் நம்ம பையன் தானேமா, அவனும் என்ஜாய் பண்ணிட்டு போறான். இல்லைங்க, அது தப்பு. நேத்து ராத்திரி அவ அப்படி நடந்துட்டதுக்காக, அதுவும் கரண்ட் இல்லாம போனதுக்காக நீங்க இப்படி புது வீடு வாங்கி கொடுக்கறது கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. அப்படியே நீங்க புது வீடு வாங்கி கொடுத்தாலும் அங்க கரண்ட் கட் ஆகாதா? ஆனா நீங்க வாங்கி கொடுக்கற ஜெனரேட்டர் ரிப்பேர் ஆகாதா? வாழ்க்கைனா கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். அதுக்காக காலம் பூரா அவளுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பீங்களா? நீ ஏமா இது குதர்க்கமா எடுத்துக்கிற? இது அர்ஜுனுக்கு பண்ற மரியாதையா நினைச்சுக்குவேன். இல்லைங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க மகளுக்காக நீங்க வீட்டை வாங்கி கொடுத்தா அது அர்ஜுனோட தன்மானத்தை பாதிக்காதா? இதுல எங்க இருந்துமா வந்து தன்மான பிரச்சனை? கல்யாண சீரா நீங்க புது வீடு வாங்கி கொடுத்தா அது தப்பு இல்லைங்க. ஆனா கரண்ட் இல்ல, ஃபேன் இல்ல, ஏசி இல்லன்னு உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து அழ, அதுக்காக நீங்க அவளுக்கு புது வீடு வாங்கி கொடுத்தா அது தப்புதான். நிச்சயமா மாப்பிள்ளைக்கு அவமானம் தான். அதுலயும் அர்ஜுன் ஒத்துக்கவே மாட்டான். அவன் ஒத்துக்கிட்டாலும் நீ ஒத்துக்க விட மாட்ட போல் இருக்க. அப்படி இல்லைங்க, நீங்க வீடு வாங்கி கொடுங்க, தோட்டம் வாங்கி கொடுங்க. ஆனா அதை இப்ப செய்யாதீங்க, கொஞ்சம் ஆறு போட்டு செய்யுங்க. அது தாங்க நான் சொல்றேன். எனக்கும் அதான் சரின்னு படுது. இப்பதான் நம்ம இவ்ளோ செலவு பண்ணிருக்கோம். என்ன சொல்றீங்க மாமா? நான் சொன்னதுதான். இந்த வயசுல வாங்கி கொடுத்தாதான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. வயசான காலத்துல வாங்கி கொடுத்தா என்ன பிரயோஜனம்? அதனால நான் வீடை வாங்குறதுங்கிற டெசிஷன்ல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்காம விட்டுடுவீங்களா? யார் விட போறா? 2 பொண்ணுங்களுக்கு நான் ஈக்குவலா தான் செய்வேன். இம்மீடியட் நெசிட்டி அனிதாவுக்கு, அதனால அவளுக்கு வாங்குறேன். நாளைக்கு சுவாதிக்கு நெசிட்டி மட்டும் உடனே வாங்குவேன். ஹாப்பியா செய்வேன். வெட்டியா பேசிட்டு இருக்காங்க, நேரமாவது வாங்க, சீக்கிரம் வீட்டை சூஸ் பண்ணுங்க, நிறைய வேலை இருக்கு. போய் பர்ச்சேஸ் ஃபைனலைஸ் பண்ணோம், ரெஜிஸ்டர் பண்ணோம். பாருமா, சீக்கிரம் பாரு.